ஆவியான தெய்வமே, என்றென்றைக்கும் என்னோடு கூட இருப்பவரே, சத்திய ஆவியான தெய்வமே, உம்மை வாயார வாழ்த்துகிறேன், மனதார போற்றுகிறேன், வாயார வாழ்த்துகிறேன், மனதார போற்றுகிறேன், பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை 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 உமக்கே. மிகவும் சிறந்த ஆலோசகராய் இருப்பவரே, யோசனையில் பெரியவராய் இருப்பவரே, மிகவும் சிறந்த ஆலோசகராய் இருப்பவரே, யோசனையில் பெரியவராய் இருப்பவரே, செயல்களில் மகத்துவரே, உதவி செய்பவரே, செயல்களில் மகத்துவரே, உதவி செய்பவரே, கரம் பிடித்து வழி நடத்தும் நண்பரே, என் கரம் பிடித்து வழி நடத்தும் நண்பரே, ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை 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 உமக்கே. கண்ணீர் துடைத்து கவலை மாற்றும் தகப்பனே, ஆற்றி தேற்றி அரவணைக்கும் தெய்வமே, கண்ணீர் துடைத்து கவலை மாற்றும் தகப்பனே, ஆற்றி தேற்றி அரவணைக்கும் தெய்வமே, வழக்காடுகின்றீ ஜெயம் தருகின்றீ, வழக்காடுகின்றீ ஜெயம் தருகின்றீ, வரப்போகும் காரியங்கள் தெரிவிக்கிறீர், வரப்போகும் காரியங்கள் தெரிவிக்கிறீர், ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை 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 உமக்கே. அபிஷேகத்தின் நதியாக என்னில் பாய்கிறீர், நீச்சலாலும் என்னை கொண்டு செல்கின்றீர், அபிஷேகத்தின் நதியாக என்னில் பாய்கின்றீர், நீச்சலாலும் என்னை கொண்டு செல்கின்றீர், அன்பில் கலிகூறுவே, வாழ்வில் செழித்திடுவே, அன்பில் கலிகூறுவே, வாழ்வில் செழித்திடுவே, உன்னதியில் நீந்தி நீந்தி மகிழ்ந்திடுவே, நான் உன்னதியில் நீந்தி நீந்தி மகிழ்ந்திடுவே, ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை
இருப்பவரே, சத்திய ஆவியான தெய்வமே, உம்மை வாயார வாழ்த்துகிறேன், மனதார போற்றுகிறேன், வாயார வாழ்த்துகிறேன், மனதார போற்றுகிறேன், பரிசுத்த ஆவியானவரே, என்னை பரிசுத்த ஆவியானவரே, ஆராதனை 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 ஆராதனை. இன்னொருவர் அப்படியே நீங்க பாடுவோம். ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை 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 உமக்கே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 22:10 நாம் வாசிக்கிறோம், கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன், நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறீர். எவ்வளவு அருமையான வார்த்தையை தாவீது சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட நாளிலேயே உமது சார்பில் நான் விழுந்தேன், என் தாயின் வயிற்றில் இருந்த நாள் முதல் நீர் என்னுடைய தேவனாக இருக்கிறீர் என்று அழகாக ஆண்டவரை உயர்த்துவதை புகழ்வதை இந்த வேத வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். வயிற்றில் வளருகிற அந்த தாயின் கருவில் இருக்கிற அந்த நாளிலேயே தாவீதுக்கு தேவன் அவருடைய தேவனாக இருந்தாராம். அதனால்தான் பாருங்கள், தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற போது, இந்த தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொன்னார். தாயின் வயிற்றிலிருந்தே தாவீது ஆண்டவரை தன்னுடைய தேவனாக அறிந்திருந்தார். அவர் என்னுடைய தேவன் என்று அவருக்கு புரிந்திருந்தது. அதனால்தான் தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே நான் உம்மை தேடுவேன் என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த ஆண்டவராகிய கர்த்தரை என்னுடைய தேவன் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் மிகவும் சிலர்தான். அவர் சொல்கிறார், இயேசுவின் நாமத்தின் மீது, அவர் நாமத்தின் மீது விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தன்னுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அவர் அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ரூத்தின் சரித்திரத்தில் பாருங்கள், ரூத் நகோமி சொன்ன அந்த தேவனை அறிந்து கொண்டது மாத்திரமல்ல, இனி இவர்தான் என்னுடைய தேவனாக இருப்பார் என்று மாமியை பற்றி கொண்டு வந்தது மாத்திரமல்ல, இந்த தேவனை தன்னுடைய தேவனாக அவள் ஏற்றுக்கொண்டு மாமியை பின்பற்றி வந்தது நிமித்தம் ரூத்துடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீரே என்னுடைய தேவனாய் இருக்கிறீர் என்று தாவீது சொன்னது போல, ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு நீர்தான் என்னுடைய தேவன் என்று சொல்லி நாம் அவரை ஏற்றுக்கொள்வோமானால், அவரை பின்பற்ற நம்மை ஒப்பு கொடுப்போமானால், நம்முடைய வாழ்க்கையும் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த தாவீது ஆண்டவரை தாயின் கற்பத்தில் இருக்கும் போதே சார்ந்து கொண்டிருந்தாராம். அப்படியானால் ஒருவேளை நான் நினைக்கிறேன், அந்த தாவீதை சுமந்த தாயும் கர்த்தரை அறிந்தவளாகத்தான் இருந்திருக்க வேண்டும், கர்த்தரை நேசிக்கிறவளாக இருந்திருக்க வேண்டும். அதனால் கர்த்தரை பற்றி பாடியோ ஜெபித்தோ துதித்தோ அவள் வாழ்ந்திருந்தது நிமித்தம் அந்த தாயின் வயிற்றிலிருந்த அந்த குழந்தை தாவீதுக்கு அவர் தேவனாக வெளிப்பட முடிந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அந்த எலிசபெத்தினுடைய வயிற்றில் யோவான் ஸ்நானகன் அந்த குழந்தையாக இருக்கும் பொழுது மரியாள் சென்று வாழ்த்துகிற போதே அந்த குழந்தை துள்ளியது என்றெல்லாம் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக அனுபவம் பெற்ற தாயின் கற்பத்தில் இருக்கும் போதே தேவனாக ஆண்டவரை அறிந்து கொண்ட மனிதனாகத்தான் தாவீது இருந்திருக்க வேண்டும். அதனால்தான் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே நீர் என்னுடைய தேவனாய் இருக்கிறீர் என்று அவர் சொல்ல முடிகிறது. நாமும் ஆண்டவர் இயேசுவை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு ஏதோ ஒரு கிறிஸ்தவ கடவுள் என்று எண்ணி விடாதபடி,
கிறிஸ்தவர்கள் பின்பற்றுகிற தெய்வம் என்று அது அவரை நினைத்து விடாதபடி, இயேசுவே நீர் என்னுடைய தேவன் என்று நான் உம்மை நம்புகிறேன், ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிற யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அவர் தேவனாக இருந்து அவர்களை தம்முடைய பிள்ளையாக அவரை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அவர்களை வழிநடத்தவும் ஆசீர்வதிக்கவும் நித்திய ஜீவனுக்கு நேராக கொண்டு செல்லவும் தேவன் வல்லவராக இருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்த காலை நேரத்தில் யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டு தேவனே நீர் என்னுடைய தேவன் என்று தங்கள் இருதயத்தில் உம்மை ஏற்றுக்கொள்கிறார்களோ, உம்மை பின்பற்ற தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து உம்மை சார்ந்து வாழ ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறார்களோ, ஒவ்வொருவர் வாழ்க்கையையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். உம்மை பின்பற்றுகிற ஒருவராகிலும் ஒரு காரியத்திலும் குறைவுபட்டு போவதே இல்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று நீர் சொல்லி இருக்கிற உம்முடைய வார்த்தையின்படி திரளான நன்மைகளினால் ஆசீர்வாதங்களினால் ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நிச்சயமாகவே நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.